ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மருதாணி ஸ்பெஷல். இன்றைக்கி நாங்கள் மருதாணி போடுறோங்கிற இதில் வந்துட்டோம். அதனால் மருதாணி பொறிக்கிறதுக்காக ஜெயந்தி போயிட்டுருக்கேன். ஜெயந்திங்கிறது என் சிஸ்டர்லோ, என் தம்பியோட ஒய்ஃபு. நாங்கள் எங்கள் வீட்டில் மருதாணி கொடி இல்லாதனால நாங்கள் போய் பக்கத்து வீட்டில் மருதாணி பொறிக்க போயிட்டோம். பக்கத்து வீட்டில் போய் கேட்டு மருதாணி பொறிச்சிட்ருக்கோம் ஜெயந்தி. இதுதான் எங்கள் ஏரியா. ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய செடி கொடி காடெல்லாம் இருக்கிற ஏரியா தான். நல்ல நேச்சுரலாக இருக்கும். நாங்கள் வந்து பாலக்காடு தான், பாலக்காடு மென்மார போத்துண்டி என்னோட ஊர். நாங்கள் மருதாணி பொறிச்சு முடிச்சுட்டோம். பாருங்கள், ஜெயந்தி நிறைய பொறிச்சிருக்கா. ஒரு மரத்தையே காலி பண்ணிட்டோம் போல். இப்போ வீட்டில் கொண்டு வந்து நாங்கள் மருதாணி அரைக்க போகிறோம். நான் தான் அரைக்கிறேன். இந்த அம்மியில் தான் அரைச்சிட்ருக்கோம், மிக்சிலெலாம் போட்டு அரைக்கிறது இல்லை. அது மாதிரி நாங்கள் மருதாணி பொறிச்சு இலையை பொறிச்சு அரைச்சி தான் வைக்கிறோம். இந்த கோன் வாங்கியெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. என்னென்ன கலக்குறீங்க? இதில் வந்து கொஞ்சம் புளி, ஒரு 2 கிராம்பு, அப்புறம் வந்து வெத்தலை கொடி, வெத்தலையோட காம்பு, இதுதான் போட்டு அரைக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் மருதாணி பொறிச்சு அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க எங்கள் அம்மா. இப்போ அம்மாவுக்கு நின்று அரைக்க முடியல, முட்டு வலிங்கிறதுனால நானே அரைச்சிட்ருக்கேன். மருதாணி எப்படி ஹெல்த்துக்காக தான், அழகாக தான் அரைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ரொம்ப மருத்துவ குணம், அது அவங்களுக்கே தெரியும். இது வந்து பித்தம், லேடிஸுக்கு வந்து இந்த பித்தம், எல்லாத்துக்கும் இந்த பித்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதாக யூஸாக இருக்கும். அப்புறம் இந்த மருதாணி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சி கூட இந்த வெயில் காலத்துலலாம் ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மருதாணி கல்லில் அரைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதுதான் நேச்சுரலாக நமக்கு இருக்கும், இயற்கையாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும். ஆனால் ஆண்கள் கூட வைக்கிறாங்க சில இடத்துல. வெத்தலையோட காம்பெல்லாம் போட்டுட்டு தான் எல்லாருமே வைக்கலாம். ஆம்பளை பொம்பளைன்னு இல்லை, எல்லாரும் மருதாணி வைக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெத்தலையோட காம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி முடிச்சாச்சு. இந்த அளவு அரைச்சப்போ இந்த அளவு கிடச்சிருக்கு. ஆனால் பொறிக்கும் போது நிறைய இலை இருந்தது. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தேங்காய் தொட்டி அந்த அளவுக்கு தான் இருக்கேன். கை பாருங்கள் எந்த அளவுக்கு சிவந்திருக்குன்னு. மிக்சியில் அரைச்சிருந்தா இந்த மாதிரி ஆகுது. இது வந்து கையில் அரைச்சனால இந்த அளவுக்கு சிவந்திருக்குது. அரைச்சதுக்கே அப்படியா? நானும் ஜெயந்தி நைட்டு தான் மருதாணி வச்சோம். அரைச்சி வச்சுட்டோம், ஆனால் நைட்டு தான் வச்சோம். தம்பி தூங்கினதுக்கு அப்புறம் தான் வைக்க முடியும். அதனால நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு தம்பி தூங்க வச்சு எவ்வளோ நேரம் வச்சிருப்பீங்க? கையில் 1 மணி நேரம் வச்சிருந்தோம். நல்லா சிவந்திருக்கு. காலையில் காட்டுறேன் உங்களுக்கு.